سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வாக்குறுதிகளை, சில இடங்களில் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறான். நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் வாக்குறுதி கொடுக்கறத நம்ம குர்ஆனில் பார்க்க முடியும். நாளைக்கு மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய வாக்கியங்களை அல்லாஹ் வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் கபூரில், மகிஷரில், இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறான். நீங்கள் இப்படி இருந்தால் நான் உங்களுக்கு இப்படி இருப்பேன், நான் இது மாதிரி நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே சில விஷயங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதிகளை கொடுக்குறான். ஒரு 4 வாக்குறுதியை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். இடத்துல நீங்கள் கேளுங்க, இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இன்றைக்கி எல்லார்ட்ட கேட்குறதுக்கு நாம் வெட்கப்படுறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோங்க, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு வெட்கப்படுகிறோம். சஹாபாக்கள்லாம் அழுது கண்ணீர் வடித்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க பத்ர் யுத்தத்தில் சஜிதாவில் இருந்து கண்ணீர் வடித்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், எப்படியாவது ரப்பே எங்களுக்கு வெற்றியை கொடுத்துடு, இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த போரில் இந்த சஹாபாக்களை தோல்வியடைய செஞ்சுட்டா உன்னை வணங்குறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து துஆ செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னால் அங்கே அனுப்பிட்டான். அனுப்பி அவங்கள சஜிதாவிலிருந்து எழுந்திருக்க சொல்லுங்கன்னு சொல்லி எழ வச்சான் அல்லாஹ். அவங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுவை அனுப்பி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினான் அல்லாஹ். அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். அப்போ நம்ம கேட்கணும், அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம கேட்கணும், கேட்டால் அல்லாஹ் கொடுக்குறேங்கிறான். அதே போல் பாருங்கள், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் இன்னொரு வாக்குறுதி. நம்மளாம் நிறைய கேட்டது தான், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்றைக்கி நிறைய சிந்தனைகள் அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய சிந்தனைகள் இன்றைக்கி நிறைய ஆகி போச்சு. இன்றைக்கி உலகத்தில் பல காரியங்கள் அல்லாஹ்வை மறக்கிற மாதிரியான சிந்தனைகள் நிறைய உருவாகி போச்சு. அல்லாஹ் சொல்கிறான், என்ன நீங்கள் நினைவு கூறினா நினைவு கூறுங்க அப்படின்னா திக்ரு செய்யுங்க. அப்படி நீங்கள் திக்ர் செய்வீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை நினைவு கூறுவேன். நல்ல சபைகளிலே ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் உட்காந்து அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தனியாக என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுகின்றான். 2-3 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கன்னு சொன்னால் அந்த 2-3 பேர் இருக்கிற இடத்துல அல்லாஹ் உங்களை நினைவு கூறுகின்றான். ஒரு பெரிய கூட்டத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுகிறான். அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நீங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் உங்களை வைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் அல்லாஹ் இன்னொரு வாக்குறுதியும் கொடுக்குறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். நான் உங்களுக்கு நிறைய நிஅமத்துகளை கொடுத்துருக்கிறேன். நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம். நிஅமத்துகள் என்பது நிறைய. சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று நம்ம கேட்டோம். நம்ம என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று. என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னால், உங்கள் மனைவியிடத்தில் நிறைய குறை இருக்குது. என்ன இருக்குங்க, நிறைய குறை இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, வெறும் குறையாக நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி குறைய பார்க்காதீங்க. நல்லது ஏதாவது இருந்தால் அந்த நல்லது நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் எடுத்துக்குங்க. அவளோடு நீங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கு அந்த நன்மை, அந்த நலவானது, அந்த ஒன்று போதும்
பல குறைகளை நீங்கள் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு ஒரு ஒரு இமாம் பேசுகிறாங்க பாருங்கள். சொல்லும்போது சொன்னாங்க, மனைவி இடத்துல நிறைய குறை இருக்குது, அவளுடைய தலைமுடி இருக்க நிரம்ப கருத்த நிறைவான கருத்த முடி, நிறைவாக கருத்த முடி இருந்தால் என்னங்க, அவள் அழகானவளாக இருப்பாள். அந்த அழகை அவள் பெற்றிருக்கிறாள், அந்த கருத்த முடியை பெற்றிருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு மனைவி உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறாள். அந்த நல்லதை நீங்கள் நினைச்சு பார்த்து அந்த மனைவியோடு நீங்கள் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்களேன் என்று அந்த அறிஞர் பெருமானார் அந்த ஹதீஸுக்கு இப்படி ஒரு சின்ன விளக்கத்தை சொன்னதையும் ஒரு நாம் ஆச்சரியமாக அதை பார்க்கிற ஒரு செய்தியாகவும் நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அதான் அல்லாஹ் சொல்றான், இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், என்னுடைய மனைவிக்கு நல்ல முடிய கொடுத்துருக்கிறார் அல்லான்னு சொல்லிட்டு அந்த மனைவியை நீங்க சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க நன்றி பாராட்டுகிறீர்கள்னு அர்த்தம். அதே போல உலகத்தில் நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு சிகை அலங்காரம் மனிதர் ஆண்களுக்கே வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தொப்பி போட்டிருப்பாங்க. பல பேர் தொப்பி சுண்ணத்துன்னு போடுறது இல்லைங்க, பல பேர் தொப்பி போட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டால் தலை சொட்டையை மறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தொப்பி போடுவாங்க. நீங்கள் பார்க்கணும், இன்னைக்கு நம்ம சுண்ணத்துங்கிற அடிப்படையில் போடுற தொப்பி வேற, தலையில் சொட்டை அப்படிங்கிற அடிப்படையில் போடுற தொப்பி வேற. ஏன் மறைக்கிறாங்க? அன்பிற்கினியவர்களே, தலையில் முடி என்பது ஒரு நிஅமத்து. அந்த நிஅமத்துக்கு அவருக்கு இல்லைன்னு அவருக்கு ஒரு கூச்ச நிலை, ஒரு வெட்கப்படுகிற நிலை, அதை மறைக்கிறதுக்கு தொப்பி போடுறாரு, அதை மறைக்கிறதுக்கு தொப்பி போடுறாரு. அப்ப சிகை என்பது, முடி என்பது அது ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. அந்த நிஅமத்தை பெற்றிருக்கிற நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு அந்த முடியை சொல்லுகிறேன். நம்மளுக்கு நிறைய நிஅமத்துகள் இருக்கு. ஒவ்வொரு விரலும் நிஅமத்து, நம்முடைய நகங்கள் நிஅமத்து, நம்முடைய விரல் நுனி நிஅமத்து, நம்முடைய நாவினுடைய நுனி நிஅமத்து. நாவை எடுத்துக்கங்க, அறுசுவையும் தெரியும். நீங்க நாக்கில் இனிப்பு வச்சா இனிப்பையும் காட்டும், காரத்தை வச்சா காரத்தையும் காட்டும், புளிப்பை வச்சா புளிப்பையும் காட்டும், துவர்ப்பு வச்சா துவர்ப்பையும் காட்டும். இப்படி அறுசுவைகளையும் காட்டக்கூடிய ஒரு சதை துண்டு அல்ல, எவ்வளவு பெரிய நிஅமத்து பாருங்க. ஒரே ஒரு சதை துண்டுல அத்துணை நிஅமத்தையும் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அன்பிற்கினியவர்களே, அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், இதுக்கெல்லாம் நீங்க நன்றி பாராட்டினீங்கன்னு சொன்னா நான் இன்னும் அதிகமா உங்களுக்கு நான் கொடுப்பேன், இன்னும் உங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன், நல்லா வாக்குறுதி கொடுக்குறான். அதே போல பாருங்க, இன்னொரு மிக முக்கியமான விஷயம். இப்ப இந்த நான் மேல சொன்ன இந்த மூணும் இருக்கே, துவா செஞ்சா அல்லாஹ் இந்த உலகத்துல கேட்டதை கொடுக்குறான், மறுமையை கேட்டா மறுமையும் கொடுப்பான். அல்லாஹ் நாம இந்த உலகத்தில் நினைவு கூர்ந்தா அல்லாஹ் உலகத்திலே நினைவு கூறுவான். நாம் மறுமையில் அல்லாஹ் ரப்பே நான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுமையை நினைவு கூர்ந்தா மறுமையில் நினைவு கூறுவான். அதே போல இந்த உலகத்தில் கொடுத்திருக்க நியமத்துக்கு நாம் இந்த உலகத்தில் நன்றி பாராட்டினா இந்த உலகத்திலே நமக்கு என்ன செய்யறான்னு சொன்னா அதிகப்படுத்துவான். ஆனா இன்னொரு செய்தி பாருங்க, வமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இல்லை என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். எப்ப தண்டிக்க மாட்டான்? அல்லாஹ் எப்ப தண்டிக்க மாட்டான்? அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான் எப்ப நீங்க அல்லாஹ்விடத்திலே நீங்க செய்த பாவத்துக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்றீங்களோ அப்ப அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். அப்ப நீங்க இஸ்திக்ஃபார் செய்ய, நான் தண்டிக்காம இருக்கிறேன், உலகத்திலேயும் சரி நாளை மறுமையிலேயும் சரி. எவ்வளவு பெரிய விஷயங்க. தண்டனைங்க அப்படி இல்லை, நம்ம கிடைக்கலையா கிடைக்காம இருக்கணும்னு சொன்னா நம்ம அன்றாடம் செய்ய வேண்டியது என்னங்க? இஸ்திக்ஃபார். இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னிச்சிடறான் அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு நம்ம படுக்கைக்கு போகணும் அப்படிங்கிறது அன்பிற்கினியவர்களே, இந்த வசனங்கள் அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதிகள் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 4 வாக்குறுதிகளிலே நாம் கவனத்தை செலுத்துவோம்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்பது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, நன்றி பாராட்டுவது, அல்லாஹ் நாம் செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வது என்ற இந்த 4 விஷயங்களிலே நாம் இந்த உலகத்திலே கவனத்தை செலுத்துவோம் என்று சொன்னால் நாம் சீதேவியா இந்த உலகத்தை விட்டு போவோம் அப்படிங்கிறது அன்பிற்கினியவர்களே, நாம் நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் அதை நாம் நம்பலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தி. அப்படிப்பட்ட வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.